கத்தி நாம் இந்த மணிக்கு ஷார்ப்னஸ் ஆக்கணும்னா சூப்பர் ஐடியாவாக பார்க்கலாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இப்போ 2 கத்தி எடுத்திருக்கேன். 2 கத்தியுமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம நல்லா ஷார்ப்னஸ் பண்ணோன்னா ஒன்றோட ஒன்று இந்த மணிக்கு 2யும் இப்படி தேய்ச்சி கொடுத்தோம்னாக்கி ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி இந்த மாதிரிக்கு நம்ம தேய்ச்சி கொடுக்கறதுனால அந்த கத்தியோட ஷார்ப்னஸ் ரொம்பவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கத்தியும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. நம்ம வீட்டில் சாணம் வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு திடீர்னு எங்கேயும் போக முடியல அப்படிங்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு நீங்கள் ஒன்றோட ஒன்றா ஒவ்வொரு கத்தியையும் தேய்ச்சி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே நல்லா ஷார்ப்னஸாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறீங்களா? இந்த மெத்தடில் பற்ற வைங்க. எப்போதுமே ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கேஸை பற்ற வைக்காதீங்க. அந்த மாதிரி பற்ற வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கப்புன்னு பிடிக்குங்க அந்த நெருப்பு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போதுமே ஸ்லோவாக வச்சுவே இப்போ நீங்கள் கேஸ் பற்ற வைங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம விளக்கு தாங்க நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். விளக்கில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கருமையானாலும் இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மக்கிட்ட இருக்க தோசை மாவு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நல்லா புளிச்சு போன தோசை மாவு இருக்கும் பார்த்திங்களா. 2 நாள் 3 நாள் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரிக்கு கெட்டியான தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக பீத்தாம்பரி பவுட்ரு எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் சபீனா பவுட்ரு இது கூடவே சேர்த்துக்கிடலாங்க. இப்போ நல்லா 3ஐயும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் நம்ம இதை நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த தோசை மாவு இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நான் நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுதேங்க. இந்த மாதிரிக்கு நம்ம எடுக்கிறதுனால பார்த்திங்கனாக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா இதை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. என்னுடைய விளக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எப்படி கருமையாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஆயில் எல்லாமே எந்த அளவுக்கு விளக்கு ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. கொஞ்சமாக இந்த மணிக்கு நம்ம எடுத்து அப்படியே நம்ம கைட்டையே அப்ளை பண்ணி விட்டாலே போதுங்க. நம்ம விளக்கு மேலே ரொம்ப தேய்க்க வேண்டியது இருக்காதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும் தேவையில்லைங்க. எவ்வளோ கருமையாக இருந்தாலுமே எவ்வளோ நாளுக்கு அப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. விளக்குக்குன்ட்டு வேறு எதுவுமே வாங்கி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரிக்கு நம்ம இப்போ விளக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோங்க. நல்லா இப்போது சூப்பராக நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும். தேய்ச்சி மட்டும்தான் அப்படியே விட்டுருக்கோம். நம்ம இப்போ பாருங்கள் கொஞ்சமாக புளி எடுத்து லைட்டாக இது மேலே அப்படியே லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாலே போதும். நல்லா நிறம் கொடுக்குங்க நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு என்னுடைய விளக்கு எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நிறம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத. இப்போ நான் இந்த மணிக்கு புளி வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிடுதேங்க எல்லா பக்கமுமே. அது நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா காஞ்சிட்டுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம நான் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னுடைய விளக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத. இப்போது லெமன் வச்சுனாலும் இதை க்ளீன் பண்ணிக்கலாம். புளி இல்லை அப்படின்னாலும் லெமன் இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. நான் என்கிட்ட புளி வச்சு நான் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய விளக்கு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. நல்லா இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எவ்வளோ கருமையாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.